எதெல்லாம் கையிலேருந்து விட்டு போச்சோ, எதெல்லாம் வேலையே கிடைக்காம போச்சோ, இருக்கிற வேலையில கோளாறாச்சோ, எல்லா விதமான வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது. நல்லா பிசினஸ் டெவலப் ஆவீங்க. நான் சொல்ற வீடு, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு சுப பலனா நடக்கும். மாத்ருகாரகன் அம்மாவுடைய முன்னோர்கள் சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எதெல்லாம் க்ளோஸ் ஆச்சோ அதெல்லாம் மறுபடியும் ரீ ஓப்பன் ஆகும். நானுங்கிறது வீடு மாடு மனை. சில பேர் வீடு கட்டுறதுக்காக முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க சார். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்துல எல்லாம் சுத்தின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானா நல்லதுதான் பண்ணும். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27 கிட்டத்தட்ட டிசம்பர் 11 வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வக்ரமா இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது. 138 நாட்களுக்கு ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி தரும் 3 ஜாக்பாட் என்ன? மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் 10ஆம் இடத்துல, 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. ராம்ஜி சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஓப்பனிங் எல்லாம் உங்கள்ட்ட நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் இல்லையே. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குதே. பிரச்சனை என்னன்னா, சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து உங்களை வெகுஜன பிரபலமாக மாற்றுகிறார். எல்லாருக்கும் ரீச் ஆகிற ஆளா மாத்துறார். அது உடனே நடந்துருமா? இட் வில் டேக்ஸ் another 2 years இல்லையா? சனி பகவான் 2.5 years உங்களுக்கு மேனத்தில் தான் இருக்க போறார். நிறைய பேர் இப்போ தான் உங்களோட கம்பெனி ரீச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கம்பெனி பற்றி எல்லாரும் பேசுவாங்க. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், இந்த ஏரியாவில் நல்ல ஒரு இது பேக்கரி பார்க்கலான்றது சார், நீங்கள் தான் இந்த ஏரியாவிலே பெரிய பேக்கரி வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி அன்னை ஒத்துக்கிறேன். அப்போ தான் வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருப்பீங்கிற மாதிரி நம்ம கம்பெனிக்கு திடீர்னு இப்படி ஒரு வேல்யூ. நண்பர்களே, நம்ம நினச்சிக்கிறோம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இந்த மூங்கில் மரத்தை ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. மூங்கில் மரம் என்ன பண்ணும்? முதல்ல 5 வருடத்துக்கு வளரவே வளராது, சின்னதாக இருக்கும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வளர்ந்துடும். அந்த மாதிரி இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது திடீர்னு உங்கள் கம்பெனி புகழ். என்னது, நம்ம கம்பெனி பற்றி ஐநா சபையில் பேசிட்டு இருக்காங்களா? ஆமாம் சார், நேற்று தான் பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பிராண்ட் ஆகிடுவீங்க. 10ஆம் இடத்துல சனி வக்கரமாவது ஒரு பக்கம் நல்லது, நீங்கள் பிராண்ட் ஆவறீங்க. ஒரு பக்கம் கெட்டது என்ன? பேசும்போது வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசணும். என்ன ஜாக்கிரதையாக பேசணும்? ஆகியனாலே இந்த சமுதாய மாற்றத்தை இந்த சமூகத்திலே, சமுதாயமா சமூகமா, நம்ம அது பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. ரொம்ப வார்த்தைகளில் இந்த தமிழ் ரொம்ப மோசமான மொழி. என்னென்னா, சமுதாயம்னா வேற, சமூகம்னா வேற. எதையாவது ஒன்று பேசி விட்டோம்னா வழக்கு வந்துடும். அப்போது தெரிஞ்ச பாஷையில் பேசுங்க. நிறைய நல்ல பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் சில பேர் ஷேர் பண்ணுறேன் பேர் வழின்னு எதையாவது ப்ரொட்டஸ்ட் கருத்துக்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வேண்டாம், தேவையில்லாத வேலை. அதை எழுதுனவனு விட்டுருவான், உங்களை பிடிச்சிப்பான். 10ஆம் இடம் என்பது வெகுஜன பிரபலம். எவ்வளவு பிரபலம் ஆகிறீர்களோ அத்தனை ஆபத்து நண்பர்களே. ஏன்னா என்னைக்கு பிரச்சனையில் மாற்றமோ உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அதனால் ஒன்றும் 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில் பிச்சுக்கிட்டு ஓட போகுது. நல்லா பிஸ்னஸ் டெவலப் ஆவீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இது 2வது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் என்ன? பிராண்ட் ஆகிறீங்க. 2வது ஜாக்பாட் என்ன? உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதைனா. அப்போ நான் ரஷ்யாவில் போய் டாக்டருக்கு படிக்க போகிறேன். நல்லா படிங்க, சூப்பராக வாங்க, நல்லா படிச்சிருவீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உயர் கல்வி மட்டுமல்ல, மதிப்பு, மரியாதை. என் கம்பெனியில் இப்போல்லாம் நம்ம முன்னெல்லாம் தேவான்னா பயந்தான் இருந்தது, இப்போல்லாம் தேவான்னா ஒரு மரியாதை இருக்குது. தேங்க்யூ சூர்யா அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களை ஒரு டெரராக பார்த்துட்டு இருந்த உங்கள் டீம் மெம்பர்ஸ் இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க, உங்கள் கூட நல்லா பழகுவாங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் அந்த நற்பெயர் கூடிய முக்கியம். உங்கள் பாஸ் உங்கள்கிட்ட, நான் உங்கள்கிட்ட ஃப்ரீடமாக இருக்கேன், உன்னை நம்புறேன் போன்ற விஷயங்கள். ப்ரமோஷன் வரும். முக்கியமாக
அதெல்லாம் நடக்கும். 4ங்கிறது வீடு மாடு மனை. சில பேர் வீடு கட்டுறதுக்காக முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. நல்ல விஷயம். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். காதல் வருகிறது. நிறைய பேருக்கு காதல் ஓகே ஆக போது. நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணோடய உங்களை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். யூ டோன்ட் வரி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 7 பார்க்குறார். ஆல்ரெடி போயிடுச்சு சார், கல்யாணம் பண்ணி தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க. கல்யாணம் திருமணம் தானே போச்சு, மறுமணம் இருக்கா இல்லையா? சனி பகவான் அடுத்து பார்த்து உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஸோ அதனால் சனி பார்த்து விட்டால், சனி உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுன்னு நினச்சிட்டா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கெட்டவன் நல்லது பண்ணுன்னு நினச்சிட்டான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் தெரியுமே எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகுங்கிறது. எதெல்லாம் தப்பு நடக்கும் தான் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் தான் கெட்டவனாச்சே. அவன் திடீர்னு நல்லவனான ஒன்று என்ன ஆயிடுச்சு? அப்போ இந்த 6 மாதத்துக்குள்ள உங்களை தொழிலதிபர் ஆக்கிறார். நம்பர் 1 பிராண்ட் ஆக்கிறார். நம்பர் 1 ஜாக்பாட். நம்பர் 2 ஜாக்பாட் ப்ரமோஷன் வருகிறது. இது நாள் வரைக்கும் கம்பெனிக்கு வந்தோமா 2 லஞ்சு 2 பஞ்சு 1 லஞ்சுன்னு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ தான் சார் ஒரு மீனிங்ஃபுல்லாக போகுது. காலையிலேருந்து பிஸியாகவே இருக்கேன் சார். மாற்றுவார், மரியாதை கொடுப்பார். அடுத்து 7 பார்த்து ஒரே காதல் தான். அடுத்து இந்த 6 மாதம் வரைக்கும் ஒரே லவ் தான். கம்பெனி டைமில் பேச முடியாது சார். லஞ்சானா காணா போயிடாயா, எங்கே போகிறான்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரே லவ்வாக போகும். கம்பெனி டைம் ஆகட்டும், வீடு பர்சனல் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த மகிழ்ச்சி தான் முக்கியம். அதை சனி பகவான் என்ன பண்ணுறார்? நிறைந்து மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி உங்களுக்கான சரியான ஜோடியை உங்களிடையே சேர்த்துவார். 100க்கு 95 மார்க். மிதுனுக்கு இந்த 138 நாள் நீங்க சொல்ற இந்த வக்ர சனி என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது சார்? மிதுனத்துல பிறந்த ஒரு நபரும் சந்தோஷமா இருக்கலாம். எதெல்லாம் கையிலேருந்து விட்டு போச்சோ, எதெல்லாம் வேலையே கிடைக்காம போச்சோ, இருக்கிற வேலையில கோளாறாச்சோ, எல்லா விதமான வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். முதல் விஷயம் அதுதான். சார், ஒரு எக்ஸாம் எழுதுறேன், நான் சிவில் சர்வீஸ் எழுதுறேன், நீட் எழுதுறேன், லா செட் எழுதுறேன், டிஆர்பி எக்ஸாம்ஸ் பேர் வந்திருக்கு, இதெல்லாம் குவாலிஃபை ஆகனா, இல்லை எனக்கு வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட்டுக்கான பிராப்தம் இருக்குமான்னு அடுத்த 2 மாசத்திலேயே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா சூரியன் குருவுக்கான கன்ஜங்ஷன் ஏற்பட போகிறது. இப்போ ஆடி மாதம் சூரியன் குரு கன்ஜங்ஷன் ஏற்படுதுன்னா ஆடி 17ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆஃபர் கிளியர் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டு கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கும், நிறைய பேருக்கு பேங்க்கில் கிளியர் பண்ணி வேலை கிடைக்கும். மாத்ருகாரகன் அம்மாவுடைய முன்னோர்கள் சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எதெல்லாம் க்ளோஸ் ஆச்சோ அதெல்லாம் மறுபடியும் ரீஓப்பன் ஆகும். இதெல்லாம் இனிமேல் தேராதுன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விட்ட கேஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கும் மன நிம்மதியே இல்லை சார். வாழ்க்கையில் 24 மணி நேரம் சண்டை. அதாவது நான் ஒன்று சொன்னால் எங்கள் மாமியார் ஒன்று சொல்கிறாங்க, மாமியார் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அது என்னமோ ஒரு மாதிரி ஒரு 7ஆம் பொருத்தம்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்போ அதுலேருந்து கொஞ்சம் விடிவு காலம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சில பேர் வீடு மாற்றி போகிறது, இல்லை மேல் வீட்டுக்கு குடி போயிடுறது, இல்லையா அவங்க மாமனார் மாமியார் ஒரு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறது. இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது பிரச்சனை பண்ணி வெளியே வராமல் பார்த்துக்கணும். ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிரிவு ஏற்படும் போது அது உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல் விஷயம். அதே மாதிரி வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக கண்டிப்பாக நிறைய பேர் ஹைதராபாத் இல்லைன்னா மகாராஷ்டிரா போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா யூரோப் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஓகே, பட் இந்த மாதிரியான ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடங்களுக்கே போவாங்க. ஓ சூப்பர். அந்த கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அந்த நட்சத்திரத்துக்குரிய ஸ்தானத்துக்கு ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷன் பொதுவாக ஆக்டிவேட் ஆகும். அதனால அந்த வார்த்தைகள் சொல்கிறேன். அதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஓப்பனாக சொன்னால் வேற ஊருக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மன நிம்மதிங்கிற ஒரு விஷயம் வேலைக்கும் கொண்டு போய் தேடாமல் வீட்டுக்குள்ளேயே மன நிம்மதியை தேடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வக்கரமாக சனி இருக்கும்போது அன்னெசரி ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகும். ஒரு ஃப்ரெண்டுன்னு வருவாங்க, லாஸ்ட்டில் ப்ராப்ளத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் சொல்லவே இல்லாமல் அப்புறம் சொன்னேன்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா புதனும் வக்கரமாக இருக்குது இந்த நிலைமைகளில். அதனால் கம்யூனிகேஷனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஆனால் என்ன சொன்னாலும் சரி, ஒரு 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 நெகட்டிவான ஒரு செய்தி கண்டிப்பாக அடுத்த 138 நாட்களில் வரும். அது ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை பிரிவுக்கூடிய செய்தியாக இருக்கலாம், இல்லை இறப்பக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமை தான். அதாவது அது ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா கர்மாங்கிறது எதுவாக இருந்தாலும் அது நடந்ததாக தீரணும். நம்ம அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது நல்லது பண்ணும். இது மிதுனத்துக்கு நீங்கள் பாசிட்டிவாக சொல்வீங்க அப்படின்னா, நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி இறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுங்க, அது பாதிக்கிற மாதிரி தானே சார்? ஒன்றுதாம்மா, 10வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் எப்பவுமே நல்லது பண்ணாது. 75% நல்லது பண்ணும் ஃபார் ஷுவர். ஆனால் அது கர்மஸ்தானமும் கூட.
10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். ஒரு மனுஷனுக்கு வந்து வீட்டில் கர்மா நடக்குதான்னா கர்ம பாவம் ஓடுதா, கர்மத்துக்குரிய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சா, அதுக்கான கிரகம் வேலை செய்தான்னு பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் ஆல்ரெடி பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த டைமில் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். ஆனா அது சுயஜாதகம் பொறுத்து தான். சுயஜாதகம் பொறுத்தாலும் கோச்சாரத்தில் சனி அங்கே வந்தால் தான் வேலை செய்யும், இல்லைன்னா வராது. இல்லைன்னா அதுக்கான இதே நடக்காது. ஓகே. இல்லைன்னா கீழே விழுவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும், கால் உடையும், இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கும். ஓகே. அதாவது இறப்பளவுக்கு போல அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடப்பதற்கு, அதாவது மிதுனத்துக்கே நடக்கணும்னு இல்லை, மிதுனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்கள் சார்ந்தவங்க கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். ஃபைன் சார். இப்போ நீங்க கவனமா இருக்கிறது இதை சொன்னதுனால இது தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா ஆஃபீஸில் யார் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லக்கூடாது. சனி வக்கரமாக இருக்கும்போது அது உள்ள ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று சொல்லுவாங்க. பிளான் ஒன்றவா இருக்கும், கேம் பிளான் வேறையா இருக்கும், ஆனால் நமக்கு சொல்றது வந்து ஒன்றா இருக்கும். அதனால எது என்ன எதுன்னு சொல்லி கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிறது தான் நல்லது. அதனால பெரிய ஒரு இஷ்யூலாம் ஒன்றும் வராது, தைரியமாக இருக்கலாம். ஏன்னா டைமும் நல்லா இருக்குங்கிறதுனால 10ஆம் இடம் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஸ்தானம், அதாவது அதை உழைப்புக்கான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஸ்தானமாக மிதுனத்துக்கு இருக்கு. அதனால சனிக்கு வக்கரம் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும், தைரியமாக. ஸோ இது நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் பரிகாரம்ன்றது கண்டிப்பாக நம்ம சொன்னா சரி ஒண்ணுதான் பரிகாரம் சொல்ல. மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அரங்கநாதன் வழிபாடு, ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, பள்ளிகொண்ட பெருமாளை தாராளமாக சுவாமியை பாருங்க. பாசிபிளாக வெள்ளிக்கிழமை காத்தால தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். கஷ்டம்னா சென்னையில் இருக்கிற மாதிரி எங்கள் இடத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தாருன்னா, சயன கோலத்தில் இருந்தாருன்னா அவரை போய் பார்த்துட்டு வருவது பெரிய அதிர்ஷ்டம். சரி, மிதுன ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? நீங்கள் சனி வக்கரன்னு சொல்கிறதுனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன். இல்லை இதே குரு பயிற்சி எப்படி சார் இருக்குன்னா, குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் அவர் 2ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறதுனால சொந்த வீடு அமையும், வாகனங்கள் அமையும் அப்படின்னு சொல்வேன். ஆனால் இங்கே குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் போயிடும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் அந்த பயணத்தில் கவனமாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஆஃபீஸராக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கோ லோன் கொடுக்குறீங்க, பேங்க்கில் வேலை செய்கிறீங்க, லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிக்கணும். நேற்று வரைக்கும் நான் ஒரே ஃபார்ம் தானே. ஆமாங்க சார், அதில் என்ன மாற்றம் இருக்க போகுது? ஒரே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும்னு நீங்கள் நம்பி கையெழுத்து போட்டிங்கன்னா மாட்டிக்கிங்க. ஏன்னா புதுசாக ஐட்டம்ஸ் சேர்த்துருப்பாங்க, யூ வில் பி இன் ட்ரபிள். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து. சரி, நண்பர்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நண்பர்களால் வரும், மிக முக்கியமாக அவங்களுக்கு இந்த கடன் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது நீங்கள் சொல்கிறது புரியுது. சப்போஸ் கொடுத்துருந்தா அது ரிட்டர்ன் வருங்களா? கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் டெக்னிக்கலாக கேட்குறீங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா சில நஷ்டங்கள் வரத்தான் செய்யும், சில கஷ்டங்கள் வரும். அந்த நஷ்டங்களும் கஷ்டங்களும் சில அனுபவங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் யார் பணம் கேட்டாலும் தரவே மாட்டீங்க. இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வீடு அமையும். நான் சொல்கிற வீடு நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல படிக்கிற குழந்தைங்க, படிப்புக்காக வெளிநாடு போகிற குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சுப பலனாக நடக்கும். பேங்க் கேரண்டியோடு உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும். சரி, ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்? அதாவது இவங்களுக்கு சரியானபடி சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அப்படியே ஒரு வைப்ரண்ட்டாகவே இருப்பாங்க. இவங்க வைப்ரண்ட்டாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களையும் வைப்ரண்ட்டாக இருக்க வைப்பாங்க. இல்லை வேலை முடிஞ்சிச்சா, கரெக்டாக 9 மணிக்கு முடிச்சிடணும், கரெக்டாக வந்துடுங்க. தான் வந்து பங்க்சுவலாக இருப்பாங்க, அடுத்தவங்களையும் பங்க்சுவலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இவங்களுடைய பலம், அதுதான் இவங்களுடைய பலவீனம். ஆகவே இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி, நம்மளை மாதிரியே எல்லாரும் வேகமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த பிபி, சுகரு, அதே மாதிரி தூக்கமின்மை, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எப்போ பார்த்தாலும் அந்த வைப்ரேஷனாகவே இருந்தால் என்ன இருக்கும், எரிச்சலாக இருக்கும் இல்லையா, அந்த எரிச்சல் இருக்காது. தேவையில்லாமல் அவங்களே ஒரு ப்ரெஷரை மேலே வச்சுக்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லுங்க. சார், இப்பேற்பட்ட வாழ்க்கையில் இருக்கவங்க சினிமா துறையில் இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா கரெக்டாக வந்துடுறாரு, கரெக்டாக அவர் ஒர்க்கை அவர் முடிச்சு கொடுத்துட்டு போகிறார். யார் வந்தாலும் வராட்டாலும் சரி. சின்ன திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல உட்காந்துருப்பார்.
அங்கே கேமராமேன்லேருந்து டைரக்டர்லேருந்து யாரும் வந்திருக்க மாட்டார். இவர் வந்து பங்க்சுவலாக இருப்பார். நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ கூப்பிடுங்க சார், நான் வந்தால் உங்களுக்கு என்ன சார், நான் அப்படி ஓரமாக உட்காந்துருக்கேன், அதெல்லாம் கௌரவம் பார்க்க மாட்டார். அப்படி என்னை கூப்பிடுங்க, நான் அந்த டைமில் கூப்பிடுறேன், நான் ஈவினிங் 3 மணிக்கு தான் சார் கூப்பிடுவேன், பரவாயில்ல கூப்பிடுங்க அப்படின்னு தன்னுடைய கடமையை அவர் கரெக்டாக செய்வார். ரொம்ப தெளிவானவர். அதனால் இவங்களுக்கு நல்ல தொழில் அமையும், நல்லா அமையும், அற்புதமாக இருக்கும். புதிய புதிய விஷயங்கள் வந்து புதிய படங்கள், புதிய சீரியல்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம், புக்கிங் ஆகும். மிதுனராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இந்த சனி பகவான் ஒரு நண்பராகத்தான் இருப்பார், அது தெரிஞ்சுக்கணும். மிதுனராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான், அந்த புதனும் சனியும் நண்பர்கள். ஆகவே பொதுவாக வந்து சனி பகவான் நன்மையை தருவார் அப்படின்னு சொன்னாலும் இந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் உடையவர்? சனி பகவான் வந்து உங்களுக்கு அட்டமாதிபதி, பாக்கியாதிபதி, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர, யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் உடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ இப்போ நடக்குதோ அவங்க கவனமாக இருக்கணும். யாருடைய ஜாதகத்திலாம் சனி திசை சனி புத்தி இப்படி நடக்குதோ அவங்க கவனமாயிடணும். சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் வேலையில் சிலருக்கு சிக்கலாயிருது. தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலில் சிக்கலாகுது. தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ சனி வக்கரம் உங்களுக்கு 10ல், தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுவாங்க நீங்கள் நடத்தக்கூடிய கம்பெனியில். அவங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் நிறைவேற்றணும், அது ஒன்று. இரண்டாவது விஷயம், நிறைய பேருக்கு முடி கொட்டும். நிறைய மிதுனராசிக்காரங்க இப்போ பார்க்கலாம், முடி கொட்டுது, உடம்புல இரும்பு சத்து குறையுது அப்படிலாம் சொல்லுவீங்க. உங்களை பற்றிய புரளிகள் வதந்திகள் நிறைய வரும். அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல வக்கரமாக உட்கார்றாரு, உங்களை பற்றிய வதந்திகள் நிறைய வரும். கடினமாக நீங்கள் உழைக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? கடினமாக உழைக்கணும். ஏற்கனவே 100% உழைக்கிறீங்கன்னா இப்போ 200% நீங்கள் உழைக்கணும். கால நேரம் பார்க்காமல் உழைப்பது என்பது மிக நல்லது. அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்சு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறவங்க மிக கவனமாக இருக்கணும். எப்படின்னா, பழைய வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகும்போது அந்த வேலையில் சில பிரச்சனையாகி திரும்ப நீங்கள் பழைய வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சில மிதுனராசிக்காரங்களுக்கு அமையும். ஏன்னா சனி வக்கரம், அப்போ ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப கொண்டு வந்து விட்டுரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் வேலை மாற்றம் செய்கிற போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருந்தால் தான் நீங்கள் வேலை மாறணும். ஏற்கனவே கடந்த 1 வருஷத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனையோ, இல்லை மனைவி வேற ஊருக்கு கணவன் வேற ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, குடும்பத்தில் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூவோ ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்கரப்பட்டு அவர் 10ல் உட்கார்றாரு. 9ஆம் அதிபதி வக்கரம் 10ல் உட்கார்றாரு. அப்போ தர்மாதிபதி வக்கரம் அடைஞ்சு கர்மத்தில் உட்கார்றாரு. அப்பாவுடைய உடல்நலம் ரொம்ப முக்கியங்க. அப்பாவுடைய உடல்நலத்தில் சிலருக்கு சில பிரச்சனை இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும், அது எடுக்காமல் விடக்கூடாது. மெடிக்கல் அட்வைஸ் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். அதே போல் அம்மாவுடைய உடல்நலம், மிதுனராசிக்காரங்க பெற்ற தாயுடைய உடல்நலத்தில் பார்க்கணும். கொஞ்சம் சோர்வாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் முடியலப்பா அப்படிலாம் தாய் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அம்மாவுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுக்கணும். தாயுடைய மனது கஷ்டப்படும்படி நடந்துடக்கூடாது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகம் தேவைப்படுது. அப்போ எதுங்க எங்களுக்கு நல்லா இருக்கும்? நல்ல காசு பணம் வருது. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட போகுது. எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற பையங்களுக்கு எஜுகேஷன் நல்லா வரும். அதே மாதிரி உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்தீங்கன்னா அது சரியாகும். நீண்ட நாள் கடன்கள் இப்போது அடைபடும். உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தடை, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தடை விலகும். உங்களுடைய செயல் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நாங்கள் சொல்கிற பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு சரியாகும். அப்படியும் உங்களுக்கு பெரிய தடையாக தெரியுதுன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து எங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துடலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜோதிட ஆலோசனை இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாது. பணப்புழக்கம் நல்லா இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் கைகூடி வரும். ஸ்கூல் படிக்கிற பையங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. அதாவது நான் சொல்கிறது 9th வரைக்கும் படிக்கக்கூடிய பையங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான காலகட்டம் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வழிபட்டால் இன்னும் பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் கோவில், அங்கே இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி, அவரை வழிபட்டீங்கன்னா வெற்றிகள் பெருகி வரும்.